30 நாள் கழிச்சு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஷோல முதல் வாரத்திலே ஒருத்தங்களை தூக்கிட்டீங்க. அப்ப அடுத்த வாரத்திலே அதே நாமினேஷனே ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? உங்களுக்கு என்ன பாஸ் இவ்வளவு பயாஸ், இவ்வளவு பயப்படுறீங்க? ஏன் விட்டு நீங்க தான் பயங்கரமான ஆட்களா இருக்கீங்களே. ஒருத்தங்க உள்ள போய் பெனாயில் போட்டு கழுவேன்றாங்க, ஒருத்தங்க ஏயா கும்பல உட்கார்ந்து 5 நிமிஷம் இவங்க பேசுனதுல அவ்வளவு வாண்டாகி உட்கார முடியாம ஏதோ கீழே கட்டி மாதிரி எழுதிச்சு போய் தண்ணிய குடிச்சிட்டு வரீங்க. உங்களுக்கே ஒரு நாள் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம்னா 27 நாள் எங்க ஸ்டார் என்னென்னலாம் செஞ்சு அந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. என்ன பாஸ் அவர் பேர் வாட்டர் மெலான் எழுதுனது உங்களுக்கு ஒரு கேள்வி இல்ல. ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் ரூல்ஸ்ல இவங்களை வச்சு ஒரு மோட்டிவேட்டடா இவங்களை கேம்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ல இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து வியனா. ஆக்சுவலா நான் சொல்றேன், ஒரே ஒரு வாரம் இந்த பிக் பாஸ் பாராட்டினது, ஒரு வாரத்தோட வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி பாராட்டினது வச்சுட்டு இந்த அம்மா கிறுத்தனமா இந்த சின்ன பொண்ணு என்னென்னமோ பண்ணுது. ஆக்சுவலா ரொம்ப அந்த சுபிக்ஷாவும் அவங்களுடைய இதுவும் பயங்கரமா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இந்த ஏரியாலயே என்னதான் புத்திசாலின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சென்ஸோட பேசக்கூடிய பொண்ணு, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. ஆனால் இப்ப கொஞ்ச நேரம் வலைக்குள் என்னென்னமோ, அதாவது எப்படி சொல்றது, ஒரு கிரிப் எடுத்து பேச வேண்டிய இடத்துல எல்லாம் பேச விட்டுட்டு இப்ப அந்த பொண்ணு செல்ஃப் அட்டாக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பிரவீனுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் கொடுத்துச்சுல, ஏன் இதே மாதிரி வந்திருக்க. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இவங்க இந்த கேம் ஷோவை பார்த்துட்டு வந்துட்டாங்க. உதய், என் கேள்வி என்னன்னா, இந்த கேம் ஷோவை பார்த்துட்டு வந்தவங்க பார்த்த விஷயத்த சொல்லி த்ரெட்டன் பண்ற மாதிரியான ஒரு கேம் ஆனா எல்லாருக்கும் ஒரு ஜெர்க்கு பேக் ஆகும். கரெக்டா இல்லையா? எதுக்கு இதை சொல்லி ஆட விடுறாங்க? இதுல என்ன பெரிய அப்படியே ஐயோ இது பெரிய ராஜதந்திரமான பிளேயர்னு இவங்களை வேற மௌனம் சூட்டுறதுக்கு 2 வாரத்துக்கு நாமினேஷன், 1 வாரத்துக்கு நாமினேஷன், அடுத்த வாரம் இப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. எய்தர் ரம்யா இல்ல துஷாரு, அவ்வளவுதான். இந்த 2த்துல ஏதோ ஒரு விக்கெட் போக போகுது. இல்ல அது மீறி அரோராவா